ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது தாங்க எங்களோட ஃபார்ம். இப்போது கத்திரிக்காய் மிளகாய் தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் தாங்க எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். நம்ம தோட்டத்து காய்கறினாவே ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதில்ல. நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பொரியல்னாவே பிடிக்காது. இதில் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணி புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறமா துருவின தேங்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாய் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு கூட எக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எங்களோட ஃபேவரட் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய்.